வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில நேர்காணல் மூலியமா ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதற்கான முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நல்ல சம்பளம் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மந்த்லி நமக்கு போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்டெண்டன்ஸ் போனஸும் இருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதற்கான முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவ தொடர்ந்து பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வேலைக்கான ஜெண்டர பொறுத்தவரைக்கும் ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்ஸிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 50க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான நேர்காணல் என்னைக்கு நடைபெறும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் இதற்கான இன்டர்வியூ நடைபெறுது. ஒவ்வொரு நாளும் இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கான நேர்காணல் நடைபெறும் அப்படின்றத தெளிவாக குடுத்துருக்காங்க. இதற்கான டைமிங் பார்த்தீங்கன்னா, காலை 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை இதற்கான இன்டர்வியூ நடைபெறும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. என்ன படிச்சவங்கலாம் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பிஇ படித்தவர்கள், பிஇல என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம். டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் டிப்ளமோல நீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, ஆட்டோமொபைல், இசி முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஐடிஐ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எம்எம்வி, ஃபிட்டர், மிஷினிஸ்ட் படிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிகிரி படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. டிகிரில ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் படிச்சவங்க மட்டும் தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. எந்த வருடத்தில படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 2018லேருந்து 2023 வரைக்கும் படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. என்ன வேலைகளுக்காக ஆட்கள் எடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேப்ஸ் அன்னைக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சம்பளம் மட்டும் இல்லாம நமக்கு அட்டெண்டன்ஸ் போனஸ் மற்றும் மந்த்லி போனஸும் இருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. நீங்க பிஇ படிச்சவங்களா இருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, ரூ. 16,959 சம்பளமாகவும், மந்த்லி போனஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1,500 இருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1,300 இருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அட்டெண்டன்ஸ் போனஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்க லீவ் போடாம போனீங்கன்னா ரூ. 1,300 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக குடுத்துருக்காங்க. இதுவே நீங்க டிகிரி படிச்சவங்களா இருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, 14,000 சம்பளமாகவும், மந்த்லி போனஸ் ரூ. 1,500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்டெண்டன்ஸ் போனஸ் ரூ. 1,300 இருக்கும் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. டிகிரி படிச்சவங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா, 14,000 அப்படின்றத குடுத்துருக்காங்க. மந்த்லி போனஸ் 1,500 அப்படின்றத குடுத்துருக்காங்க. அட்டெண்டன்ஸ் போனஸ் 1,300 அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஐடிஐ படிச்சவங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரூ. 12,459 உங்களுக்கான மாத சம்பளமாகவும், ரூ. 1,500 மந்த்லி போனஸாகவும், ரூ. 1,300 உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. என்ன வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 25 வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில சில குறிப்புகள் குடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு இன்டர்வியூக்கு வரும்போது நீங்க ஃபார்மல் ட்ரெஸ்ல தான் வரணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. கிளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிளாக் ஷூ போட்டிருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆல் கிளியர் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டேட்டூ நாட் அலோவ்ட் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் இருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. புரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம போனஃபிட் சர்டிஃபிகேட்டும், ஆல் செமஸ்டருடைய மார்க் ஷீட்டும் உங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஐடிஐ முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா, என்சிவிடி ஓவரால் மார்க் ஷீட் இருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்கள்ட்ட பான் கார்டு இருக்கணும். காலேஜ் டிசி, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் 4 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் தேவைப்படுது அப்படின்றத குடுத்துருக்காங்க. நமக்கான வேலையிடம் சென்னையில 800 பகுதியில தான் இருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த நேர்காணலுக்கான மேலும் தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்க அதற்கான தொலைபேசி எண் டிஸ்ப்ளேல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மற்ற விவரங்கள நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.